எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம Z900க்கு வந்து என்னென்ன ஆக்சசரிஸ் நம்ம மாட்டிருக்கோன்றது தான். அண்ட் நான் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான பிராண்ட்ஸ் போல் இம்போர்ட்டட் என்ன நம்ம ஈவோடெக் ரெட்ரோ கிராஸ்ன்னு சொல்லி நிறைய பிராண்ட்ஸ்லாம் இருக்குது. நான் அதெல்லாம் போல் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா நம்ம இந்தியன் பிராண்ட் தான் ஃபுல்லாகவே Z900க்கு வந்து செய்கிறாங்க. அதோட ரிவ்யூஸும் வந்து நான் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் அகைன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க, அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை ஈவோடெக்கு இருக்கும். ஒன்லி திங் அது வந்து இம்போர்ட்டட், கொஞ்சம் ஃபினிஷிங் அது கொஞ்சம் ரிச்சாக இருக்கும். இது நல்லா தான் இருக்குது. இது ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. லைட்டாக கொஞ்சம் உங்களுக்கு பார்த்தா தெரியும், தூரத்தில் பார்த்தாலாம் இது ஒன்றும் பெரிய லோக்கல் ஐட்டம்லாம் தெரியாது. லோக்கல் ஐட்டம் மாதிரிலாம் இருக்காது, அவ்வளோ கேவலமாலாம் இருக்காது. பட் சூப்பராக இருக்கும் ஃபினிஷிங். ஸ்லைட் அந்த ஈவோடெக்கில் வந்து அந்த பிளண்டெல்லாம் நல்லா கொடுத்துருப்பாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்க, அது சூப்பராக இருக்கும். ஸோ இதில் வந்து அது இருக்காது. அண்ட் அகெயின் அப்பார்ட் ஃப்ரம் தட் இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஒன்றும் சொல்ல முடியாது. ப்ரோஸ் எப்படி நல்லா இருக்கா இல்லையான்றதான் காமிக்க போகிறேன். ஸோ பார்க்கலாம் வீடியோக்குள்ள. ஓகே, ஃபர்ஸ்ட் திங் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோன்னா நம்மளோட ஃப்ரேம் ஸ்லைடர்ஸ் வந்து என்ன பிராண்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோ ஏஜி கிராண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பிராண்டு. இதோட லிங்க்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் இது வந்து நல்ல சாலிட் பில்ட் குவாலிட்டிங்க. நான் கூட வாங்கும்போது 3500 தாங்க இதோட காஸ்ட், 3000 அரௌண்ட் சம்திங். இது ப்ரைஸும் வந்து சாரி எனக்கு தெரியல, நான் மறந்துட்டேன். எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ இது வந்து இந்த ப்ரைஸுக்கு வந்து நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணோம், யோசிச்சுட்டே இருந்தேன் நான் வாங்கிட்டு மாட்டினதுக்கப்புறம். பட் ஆனால் அது வந்து செம வர்த்து, சூப்பராக இருக்குது ஆக்சுவலி. அண்ட் மோட்டோ ஏஜி கிராண்ட்ஸில் வந்து இதுவும் இந்த ஃப்ரேம் ஸ்லைடரும் இந்த ரேடியேட்டர் கார்டும் வாங்கினேன். ரெண்டுமே வந்து செம ஃபிட் அண்ட் ஃபினிஷ் வேறு லெவல். பட் ஆனால் இது வந்து ரஸ்ட் ப்ரூஃப் அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதனால் எனக்கு இப்போ என்னால் உங்களுக்கு வந்து எதுவுமே கமெண்ட் பண்ண முடியாது. நான் வந்து மோஸ்ட் ப்ராப்ளி ஒரு 10,000 odd கிலோமீட்டர்ஸ் ஓட்டினா தான் இது வந்து என்ன ஸ்க்ரூஸ்லாம் இதாகுதா, துருப்பிடிக்குதா என்னன்னு தெரியல. அண்ட் இதில் வந்து இந்த ஒரு கவர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது அந்த பக்கத்தில் இதில் விழுந்துருச்சு போகும்போது லாஸ்ட் ரைட்டில் கொடைக்கானல் ட்ரிப் அப்போ. அதனால் இது உள்ளே இருக்குது. அகைன் இது வந்து ரஸ்ட் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாமே நம்ம பார்க்கலாம், கொஞ்ச நாள் யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அண்ட் அகைன் மிச்சம் எல்லாமே சாலிடாக இருக்குங்க. உங்களுக்கு எதாவது தெரியுதான்னு பாருங்கள், ஏதாவது லோக்கலாக இருக்கிற மாதிரி. எனக்கு அப்படிலாம் தெரியல, சூப்பராக இருக்குது. ஈவோடெக்குக்கும் இதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் தெரியல லுக் வைஸ். அண்ட் அகைன் ஃபோக்ஸ் லைட்டர்ஸ் வந்து வேறு ஒரு பிராண்டு. இது பேர் ரோட்ராஷ்னு சொல்லி ஒரு பிராண்டு. இந்த ரோட்ராஷ் எனக்கு எப்படி தெரியும்னா, நான் என்னோடய RC 390க்கு வந்து பின்னாடி டெயில் டைடி போட்டேன். ஸோ அந்த டெயில் டைடி வந்து ரோட்ராஷோடது. அது வந்து ரோட்ராஷோட டெயில் டைடி அது வந்து செமையாக இருந்துச்சு. அதனால் வந்து எனக்கு அது வந்து பிடிச்சி போய் நான் அதை வாங்கினேன். அப்புறம் வந்து இந்த இதுவும் வந்து ரேடியேட்டர் கார்டும் வந்து ரோட்ராஷோட தான். இது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் அகேன் ரோட்ராஷ் வந்து ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டு இருக்கனால தான் எனக்கு பிடிச்சிருக்கு. அதனால தான் இதுக்கு நம்ம வாங்கலாம்னு சொல்லி வாங்கிட்டேன். செமையாக இருக்குது. அந்த நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாபின்ஸ் வந்து லைக் இது வந்து அமேசானில் வாங்கினது. மோட்டோ ஃபியூஷன் ஒரு பிராண்டு. இதில் நிறையா இது இருக்குது, எக்ஸ்டென்ஷன். இது வந்து MT8 எக்ஸ்டென்ஷன் சம்திங். கரெக்டானது வாங்கி போட்டால் தான் அது கரெக்டாக இருக்கும், இல்லைன்னா மாட்டும் போது இடிக்கும். அதில் நான் யூஸ் பண்ணுற பேடாக் வந்து கிராண்ட் பிஸ்டாப்போடது. இதுக்கு தனியாக வாங்கினேன். அண்ட் அகேன் இது வந்து கிராண்ட் பிஸ்டாப்போடது வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லி எனக்கு தெரியும். முதலே டாமினருக்குலாம் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் அகேன் இது அகேன் அவ்வளோதான். ஸோ நம்ம ஓவராலாக வந்து ரொம்ப நான் ஸ்பெண்ட் பண்ணதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பீஸுக்கு மட்டும்தான். இதுவும் இந்த மொபைல் ஹோல்டர் மட்டும்தான். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பியூகோட விண்ட்ஷீல்டு. ஸோ பியூகோட விண்ட்ஷீல்டு வந்து நான் எதுக்கு போனேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து டனல் டெஸ்ட் பண்ணியிருக்கு. ஏர் டிஃப்ளெக்ஷன் வேறு லெவலில் இருக்கும் ஹை ஸ்பீடில். அண்ட் இதோட காஸ்ட் வந்து இதில் மல்டிபிள் சைஸஸ் இருக்குது. ஒன்று வந்து ஷார்ட் இருக்குது, கொஞ்சம் பெருசு இருக்குது. இதுக்கு கீழே ஒன்று வந்து 12,000 சம்திங் 500 சம்திங் வரும். அது வந்து இவ்வளோ தான் இருக்கும். இது வந்து இருக்கிறதுலே பெருசுங்க. ஸோ இது வந்து 14,500 சம்திங் 14,500 ஆச்சு. இது வந்து டைரக்ட் ஃபிட் தான். என்னென்னா அந்த ஸ்டாக்கில் வர நம்பர் பிளேட் கிளாம்ப் மட்டும் அதில் மாட்ட முடியாது. அதனால் வந்து அதுக்கு நான் வேறு ஏதாவது ஐடியா பண்ணிகிட்ருக்கேன். நான் இங்கே வந்து ஜிப் டேக் போட்டு மாட்டியிருந்தேன். பட் அது எனக்கு பிடிக்கல, எனக்கு பயமாக இருந்தது. எங்கே இடிச்சு ஸ்க்ராட்சிச்சு விழுந்துருவான்னு கழட்டிட்டேன். ஸோ நான் வேறு ஏதாவது பிளான் பண்ணணும். நான் அது பண்ணிவிட்டு அது தனியாக செப்பரேட் வீடியோவாக போடுறேன். ஸோ நான் இங்கே வந்து சும்மா நம்பர் பிளேட் மட்டும் ஜிப் டேக் பண்ணியிருந்தேன் ஒரு லாங் ரைட் போகிறதுக்காக. இப்போ அதை எடுத்துட்டேன், எனக்கு பிடிக்கல. அண்ட் நெக்ஸ்ட் எக்ஸ்பென்சிவான ஒரு ஆக்சசரி வாங்கினேன்னா இந்த குவாட் லாக் தாங்க. குவாட் லாக் வந்து இந்த ஆக்சசரி மட்டும் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோன் கவர் எல்லாமே சேர்ந்து காஸ்ட் வந்து எவ்வளோ வந்துச்சுன்னா 10,000 கிட்ட வந்துச்சு. ஸோ இந்த குவாட் லாக் வந்து எதுக்கு நான் ஸ்பெசிஃபிக்காக போனேன், ரேம் மவுண்ட் போயிருக்கலாம், 4,000லேயே முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். பட் இந்த குவாட் லாக் வந்து மெயினாக போன ரீசன் வந்து இந்த வைப்ரேஷன் டேம்பருக்காக தான். இப்போ iPhone 13 லைக் 12 Pro 12 Max Pro அதில் வந்து 13 Pro 13 Max Pro எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் ஸ்டெபிலைசிங் ஸ்ப்ரிங்ஸ் கொடுத்துருப்பாங்க உள்ள. அது இமேஜ் ஸ்டெபிலைசிங் ஸ்ப்ரிங்ஸ் வந்து இந்த பைக்கில் போட்டுட்டு நீங்கள் ஹை ரெவ் பண்ணும்போது அதில் வர அந்த ஒரு இம்பாக்ட், அந்த வைப்ரேஷன் வந்து உள்ளே வந்து அந்த ஸ்ப்ரிங்கை உடச்சிரும். ஸோ இது வந்து நிறையா இஷ்யூஸ் வந்து கிரியேட் ஆச்சு குவாட் லாக்கில் மாட்டாங்க. ஏன்னா குவாட் லாக் வந்து செம்ம ஸ்டடி, அப்படி இந்த வைப் வந்து ஃபோனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ தாங்காது.
இப்போ இது பார்த்தீங்கன்னா இது அந்த குவாட் லாக்கோட பவுச். ஸோ இது தனியாக வாங்கினேன். இது ஒரு 2500. ஸோ அதான் சொல்கிறேன், இது ஒரு செட்டுங்க. இது 2500. இது ஒரு தனியாக டேம்பர் ஒரு 2500. அண்ட் இந்த குவாட் லாக் செட் வந்து ஒரு எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ ஓவராலாக வந்து எனக்கு ஒரு வந்துச்சுங்க, அரௌண்ட் 8000 9000 கிட்ட வந்துச்சு. நான் எவ்வளோ அமௌண்ட்டுன்றதையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அதுதான். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸி. இந்த இதை வந்து அப்படியே மேலே வச்சு நம்ம அப்படி அமைக்கிடலாம். நான் அதை காமிக்கிறேன். ஃபோன் கை மாற்றிக்கிறேன். அவ்வளோதாங்க, முடிஞ்சு. இதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஸ்பீடில் 200 km/h போனால் கூட ஃபோன் வந்து ஒன்றும் ஆகாது. அண்ட் இந்த வைப்ரேஷன், இந்த மூவ்மெண்ட் இருக்கும். ஏன்னா இதான் அந்த வைப்ரேஷன் டேம்பர். ஏன்னா அந்த வைப்ரேஷன் வந்து பாஸ் பண்ணாமல் இதுவே வந்து டேம்ப் பண்ணி வச்சுப்போம் ஹை ஸ்பீடில். ஃபுல்லாக பேண்ட் ரவ் பண்ணும்போது ஃபுல்லாக வந்து ஃபோனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. அண்ட் அகெயின் இது ரிமூவ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. சும்மா அதை வந்து கீழே புஷ் பண்ணிவிட்டு ஒரு டர்ன், அவ்வளோதான், முடிஞ்சு. ஸோ ரொம்ப சிம்பிள் அது. ஸோ அது வந்து அதனால தான் வந்து நான் குவாட் லாக் போனேன். உங்கள்கிட்ட இன்னொரு ஆப்ஷனும் போயிருக்கலாம் நான். ஏன்னா நான் வந்து இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணதுக்கு சிம்பிளாக நான் வந்துட்டு ஒரு 10,000 rupees ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் வாங்கி அதை கையில் எடுத்துகிட்டு போய் மேபி நார்மலாக ஒரு ரேம் ஒன்று வாங்கி மாட்டிருந்துருக்கலாம், நல்லா தான் இருந்திருக்கும். அகெயின் பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தாங்க. எனக்கு வந்து மல்டிபிள் டிவைஸை தூக்கிட்டு போக பிடிக்கவே பிடிக்காது. அதான் எல்லாமே ஒரே டிவைஸ் தான் வச்சுருப்பேன். அதனால் வந்து நான் இதை தான் ப்ரிஃபர் பண்ணுறேன். நான் ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் சும்மா 2-3 டிவைஸை வச்சுட்டு கடையில் இறங்கும் போது அந்த டிவைஸை கழட்டுறதுக்கு மறக்காமல் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியும். ஸோ இதில் டக்குன்னு கழட்டிட்டு நான் போயிடுவேன், டக்குன்னு எடுத்துருவேன். அந்த மாதிரிலாம் யூஸ் ஆகும். நேவிகேஷன் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுறது தான். அண்டு வேறு எதுவும் நான் பெருசாக மாட்டலைங்க இதில். இப்போது நான் வந்து சீட் மட்டும் மாடிஃபை பண்ண போகிறேன். அதுக்கு வந்து நான் சொல்லியிருக்கேன், அது என்ன விவரன்றது நான் மாடிஃபை பண்ணிட்டு சொல்கிறேன். நான் கடைக்கு போல் அவங்க வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ அவங்க மாட்டினதுக்கப்புறம் எப்படி இருக்குது, என்ன எங்கே மாட்டினேன்றதை வந்து நான் அப்புறமேல் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் இன்னொன்று மறந்துட்டேன் பார்த்தீங்களா, இது வந்து ஹஷ் பப்பீஸா, ஐயோ அது பேர் என்னது, ஹஷ் பப்பி தான் நினைக்கிறேன். இந்த grip இது வந்து கொஞ்சம் வைப் வந்து கையில் தெரிஞ்சுது. எனக்கு என்னென்னு தெரியலங்க, Z900 கொஞ்சம் வைப் நல்லா தெரியுது. அதனால் என்ன பண்ணேன்னா நான் வந்துட்டு சரி ஓகே கொஞ்சம் டேம்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த அது grip பப்பீஸ், சாரி ஹஷ் பப்பீஸ் இல்லை, grip பப்பீஸ் அது பேர், சாரி grip பப்பீஸோட grip வந்து வாங்கி போட்டேன். இது போட்டதுக்கப்புறம் வேறு லெவலில் இருந்துக்கும். வண்டி வந்து சுத்தமாக கையில் வந்து வைப்பே தெரில, அந்த பஸ்ஸு தெரில ஹை ஸ்பீடில், ஹை ஆர்பிஎம்மில். ஸோ இதுதாங்க நம்ம ஆக்சரிஸ். அண்ட் நிறைய இந்த டோட்டல் காஸ்ட் ஆஃப் ஆக்சரிஸ் வந்து அரௌண்ட் ஓகே இது ஒரு 14 சம்திங், அரௌண்ட் 25க்குள்ளே வந்து நான் என்டையர் ஆக்சரிஸை மாறிட்டேன். 25,000 தான் ஆச்சு என்டையர் ஆக்சசரிஸ். இதே நீங்கள் வேறு பிராண்ட், அதாவது இந்த இதெல்லாம் வந்து அந்த யூஓடெக்லாம் போயிட்டீங்கன்னா 50K கண்டிப்பாக வந்திருக்கும். ஓவரால் ஆக்சசரிஸ் மட்டுமே அப்பார்ட் ஃப்ரம் பைக்கு போக 50K வந்து வந்திருக்கும். பட் நான் வந்து இதெல்லாம் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கலாம், கொஞ்சம் யூஸ் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு தான் குறைச்சிட்டேன். அண்ட் அகெயின் பார்த்தீங்கன்னா இதை மறந்துட்டேன், இது வந்து அகெயின் ஒரு 2500. அப்புறம் வந்து நான் வெறும் மேலே பிபிஎஃப் கோட்லாம் போடலை. என்னென்னா எனக்கு அவ்வளோ பெரிய ஸ்க்ராட்ச் நடக்க போகிறதில்ல, அதனால் வந்து நான் அப்படியே விட்டேன், யூஸ் பண்ணல, பிபிஎஃப்லாம் போடல. ஸோ பார்த்துக்கலாம், எனக்கு ஒன்றும் பெரிய விடாது. நான் அப்படியே ஸ்டிக்கர் தான் ஒட்டிடுவேன் சைட்லலாம். நான் கொஞ்சம் ஸ்டிக்கர் வந்து நிறையா ஒட்டுவேன் வண்டியில். ஸோ அதை ஒட்டுறனால அதை கொஞ்சம் தாங்கிக்கும். ஸோ எனக்கு வேறு எதுவும் எக்ஸ்பென்சிவாக போடணும் தோணலை. நெக்ஸ்ட்டு வந்து சீட் மட்டும்தான். இது மோஸ்ட் ப்ராப்ளி இந்த வெட்னஸ்டே ரெடி ஆயிரும்னு சொன்னாங்க. ஆல்ரெடி நான் கொடுத்துட்டேன் டிசைன்லாம். இது மட்டும் பண்ணிவிட்டா நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் ஹார்டாக இருக்குங்க, ஹைவேஸில் வந்து ரொம்ப நேரம் உட்காந்து ஓட்ட முடியல. ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் அவ்வளோதான். இதுக்கப்புறம் வேறு வந்து பெருசாக நான் பண்ண போகிறதில்ல வண்டியில், அவ்வளோதான். இட்ஸ் டன். பின்னாடி இதெல்லாம் போட மாட்டேன். வாட் இஸ் தட், இந்த பாக்ஸ்லாம் போடுவாங்க, டாப் பாக்ஸ், அதெல்லாம் நான் பண்ணல. எல்லாமே வந்து க்ளா அந்த மாதிரி இது தான். ஸோ அவ்வளோதாங்க நம்ம வண்டி. ஸோ இதில் Z900 நம்ம வேறு எதுவும் பண்ணல. நாளைக்கு ஒரு குட்டி ரைடு இருக்குது, அது நான் தனி வீடியோவில் போடுறேன். அவ்வளோதான் கைஸ், இன்றைக்கி முடிஞ்சிச்சு. அண்ட் வேறு ஒன்று புதுசாக வேறு ஒன்று சொல்லணும்னா, இதை பற்றினா ஒரு கவர் பாலிவால்ட்னு சொல்லி ஒரு ஷெல்டர் இருக்குது இதுக்கு. அது வந்து நான் தனி வீடியோவில் நான் கவர் பண்ணுறேன். ஸோ எல்லாத்தையும் ஒரே இதில் போட்டால் ரொம்ப லென்த்தியாக வந்துடும். அண்டு நான் போஸ்ட் பண்ண வீடியோலாம் பார்த்திங்கன்னா 35 மினிட்ஸ் போயிடுச்சு. ஸோ எல்லாமே அட்வைஸ் பண்ணாங்க, அவ்வளோ பெருசாக போட்டால் யாரும் பார்க்க மாட்டாங்க, யாருக்குமே இன்ட்ரெஸ்ட் இருக்காது, அவ்வளோ தூரம் உட்காந்து டேட்டா டவுன்லோட் பண்ணி பார்க்கணும் அப்படின்ட்டு. ஸோ அது தனி வீடியோவாக நான் போகிறேன், தனித்தனி வீடியோவாக போகிறேன். ஓகே தென், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே. பாய்.